இது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். போர்த்துகீசியர்களால ஒருமுறை அழிக்கப்பட்டாலும் மீண்டும் உயிர் தெழுந்து இன்னைக்கும் கம்பீரமா நிக்கிற இந்த 300 வருட பழமையான பிரம்மாண்ட சிவாலயத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? முதலாவது, இதோட ஆச்சரியமூட்டும் வரலாறும் பேர் காரணமும். பார்வதி தேவி மயில் உருவத்துல இங்க வந்து சிவபெருமான வழிபட்டதால இந்த இடத்துக்கு மயிலாப்பூர்னும், பிரம்மா இறைவனை வணங்கியதால இறைவனுக்கு கபாலீஸ்வரர்னும் பேர் வந்திருக்கு. கடற்கரை ஓரமா இருந்த பழைய கோவில் 16ஆம் நூற்றாண்டுல அழிக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த புதிய கோவில் இப்போ இருக்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுபடியும் கட்டப்பட்டிருக்கு. இரண்டாவது, இங்க இருக்கிற வித்தியாசமான அமைப்பும் அற்புதமும். பொதுவா சிவாலயங்கள்ல மூலவர் கிழக்கு பார்த்திருப்பாரு. ஆனா இங்க கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி இருக்கிறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான விஷயம். அது மட்டும் இல்லாம 7ஆம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி இறந்த பூம்பாவை அப்படிங்கிற சிறுமிய அவளோட அஸ்தியிலிருந்து மறுபடியும் உயிர்ப்பித்த மாபெரும் அற்புதம் இங்கதான் நடந்திருக்கு. இத கேட்கும் போதே நமக்கு சிலிர்க்குது இல்ல? இறுதியாக புனித தீர்த்தமும் பிரம்மாண்ட திருவிழாக்களும். கோவிலுக்கு மேற்கு பக்கம் இருக்கிற பெரிய குளத்தை சக்தி கங்கைன்னு சொல்றாங்க. பௌர்ணமி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இதுல நீராடினா பாவங்கள் நீங்குன்றது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ரொம்ப முக்கியமா பங்குனி மாசத்துல 10 நாட்கள் நடக்கிற பிரம்மோற்சவத்துல 8ஆம் நாள் நடக்கிற 63 அதாவது 63 நாயன்மார் ஊர்வலம் நிஜமாவே பார்க்க கண்கோடி வேணும். சுருக்கமா சொல்லப்போனா கபாலீஸ்வரர் கோவில் வெறும் கற்களால் ஆன கட்டிடல் கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா காலத்தை வென்று நிற்கிற சென்னையோட ஒரு உயிருள்ள ஆன்மீக அடையாளம்.